கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிற்பகல் வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே, இந்த சபை கட்டிடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட தேவையான ஆலோசனைகளை பகிர்ந்தளித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த தீவனூர் சபைக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கடந்த 15 ஆண்டுகளாக தேவனுடைய நாமம் மகிமை சென்று அவருடைய திருப்பணியை சபையாக நீங்கள் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, தேவ ஊழியராகிய எங்கள் அன்பு சகோதரர் இன்பநாதன் அவர்களுடைய அருமை துணைவியார் ஜாய்ஸ் அவர்களோடு நீங்கள் ஒத்துழைப்பு செய்து இந்த ஊழியத்திலே பெரும் பங்கை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய சாட்சியின் வாயிலாக அறிந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு ஜீவ சம்பந்தம் வரும் நாட்களிலும் தொடர வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நிலைமையிலே சந்தோஷமாக சமாதானமாக தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு சுவிசேஷத்திற்கு பாத்திரராக ஒவ்வொருவரும் வாழ்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ரட்சித்து பல்வேறு இடங்களிலே அவர் குடியமர்த்தி இருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் வீதமாய் பல இடங்களிலே சிதறி இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீவுநூரிலேயே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எல்லாரும் ஒரே இடத்திலே இல்லை. இங்கேயும் கூட பல பகுதிகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் அப்படி செய்திருக்கிறார்? நாம் இருக்கிற இடங்களிலே சாட்சிகளாக வாழ்ந்து சிலரை ஆதாயப்படுத்த வேண்டும். நம்முடைய உறவுகளை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். நம்முடைய நண்பர்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் நம்மை பல்வேறு இடங்களிலே குடியிருக்க செய்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ கர்த்தர் நம்மை ஆதரிப்பாராக. இந்த நாட்களிலே உங்களுடைய விசேஷித்த அழைப்பை ஏற்று, குறிப்பாக தேவ ஊழியருடைய அழைப்பை ஏற்றவனாக, உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் பாத்திரம் உள்ளவனாக உங்கள் மத்தியிலே தங்கியிருக்கவும், 3 நாட்களும் உங்களுடைய அன்பான உபசரிப்பையும் உங்களுடைய மேன்மையான கருத்துதலையும் நான் பெற்றுக்கொண்டவனாக நான் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க ஆண்டவர் உதவி செய்தார். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய கஷ்ட காலங்களில் பலவிதமான உபத்திரவ நேரங்களில் அதை கேள்விப்பட்டு நீங்கள் ஜெபித்தீர்கள் என்பதை அறியும் பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். மீண்டுமாக உங்களுடைய ஜெபங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்காகவும் நான் எங்களுடைய இடத்திலே போய் தனிப்பட்ட என்னுடைய ஜெபத்திலும் எங்களுடைய சபையின் ஜெபத்திலும் நினைவு கூறுகிறோம் என்பதை உங்களுக்கு உறுதி அளித்து இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 25 30 வரை நாம் வாசிக்கிறோம். மேலும் என் சகோதரனும் உடன்மேலையாரும் உடன் சேவகரும் உங்கள் ஸ்நானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ராத்தியத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தார். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆயினும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோட அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தார். பிலிப்பியர் 4:18 கூட
சேர்ந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:18 வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். எப்பாப்பிரோதீத்து என்று சொல்லக்கூடிய ஒரு தனி மனிதரை பற்றி, ஒரு தேவ மனிதரை பற்றி பவுல் 7 வசனங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நிருபத்தை தவிர வேறு எந்த நிருபங்களிலும் இந்த சகோதரரை பற்றிய செய்தியை நாம் அறிய முடிவதில்லை. ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த எப்பாப்பிரோதீத்து நமக்கு ஒரு முன் மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த செய்தியின் நிறைவிலே நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டிய விஷயம், கர்த்தாவே, நாங்கள் கூடி வருகிற இந்த தேவனூர் சபையிலே என்னை ஒரு எப்பாப்பிரோதீத்துவை போல மாற்றும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த எப்பாப்பிரோதீத்து என்று சொன்னால் இந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. உங்களில் யாருக்காவது அந்த அர்த்தம் தெரியுமா? எப்பாப்பிரோதீத்து அப்படி என்று சொன்னால் அழகானது என்று வேதத்திலே ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தத்தை நாம் காண முடியும். இயேசு என்று சொன்னால் அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறவர். அவர்களிலிருந்து அவர்களை ரட்சிக்கிறவர். இமானுவேல் அப்படிங்கிற பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, தேவன் நம்மோடு இருக்கிறார். பவுல் என்ற ஒரு பெயருக்கு அர்த்தம், பவுல் உள்ளமான், சிறியவன். சவுல் அப்படின்னு தான் அவருடைய பெயர், இயற்பெயர் சால். சவுல் என்று சொன்னால் பெரியவன். வேதத்திலே இன்னொருத்தருக்கு சவுல்னு பேர். யாரு? இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல். அவரை பற்றி வாசிக்கிறவன் நெட்டையானவர், ரொம்ப ஜனங்களிலேயே உயரமானவர் அந்த சவுல். அப்ப சவுல் என்று சொன்னால் பெரியவர், உயர். சவுல் அப்படிதான் வாழ்ந்தார். ஆனா எனக்கெல்லாம் தெரியும், யூத மதத்திலே வைராக்கியம் உடையவனாக சவுல் அந்த மதத்துக்காக அவர் மதவாதியாக செயல்பட்டவர். ஆனா எப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் கண்டுகொண்டாரோ, ஏற்றுக்கொண்டாரோ, அது முதல் இந்த பெயரை யார் மாத்தினான்னு தெரியல. உங்களுக்கு மாத்தினார் சவுலுங்கிற பெயரை கர்த்தர் மாத்தினாரா, அவரா மாத்தினார்? ஆனா சவுல் என்ற பெயர் ஏதோ ஒண்ணு பவுல் அப்படின்னு மாத்திட்டார். அவர் ஒருவேளை அவரா மாத்திட்டாரு என்னமோ. இனி பெரிய ஆளுங்கிற பதவியே வேண்டாம், இனி நான் யாரு? கர்த்தருக்குள் சிறியவன். தாழ்மையோடு தன் பெயரை கூட அவர் மாற்றிக்கொண்டார். தாழ்மையாக வாழ்ந்தார், பெயரை கூட தாழ்மையாகவே அவர் மாற்றிக்கொண்டார். அவர் சொல்லும் பொழுது பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவர், அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவர். இன்னும் சொல்றாரு, நான் மனிதர்கள் எல்லாரிலும் அகார பிறவி போன்றவர் என்று தன்னை தாழ்ந்தார். அதுபோல இந்த எப்பாப்பிரோதீத்துவுக்கு ஒரு அந்த பெயருக்கு அர்த்தம் இருக்கிறது. அந்த பெயருக்கு அர்த்தம் அழகானது. அழகானவர். ஒருவேளை இவர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாரோ நமக்கு தெரியல. ஆனா அவருடைய பேருக்கு இதுதான் அர்த்தம். வேத பண்டிதர்கள் அந்த அர்த்தத்தை எழுதி வச்சிருக்காங்க. அழகானது. பிரியமானவர்களே, அழகானது என்று சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையும் அதற்கு ஏற்றபடி அழகாக தான் இருந்தது. அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய பற்றியத்தான் சாட்சியை பவுல் எடுத்து உரைக்கிறார். அவருடைய பெயருக்கு ஏற்ப அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அது ஒரு போலியான அழகு அல்ல, உண்மையான ஒரு அழகு. இன்றைக்கு போலியான அழகு உலகத்துல எங்கும் நிறைந்திருக்கிறது இல்லையா? கவர்ச்சியாக சில பொருட்களை விற்பாங்க. அது உண்மையான ஒரு அழகு கிடையாது, உண்மையான தரம் உள்ளது கிடையாது. தரம் இல்லாத சில பொருட்களை மக்களை கவருவதற்காக மிக அழகாக கவர்ச்சியாக அவர்கள் காண்பித்து என்ன செய்றாங்க? அந்த பொருளை விற்கிறாங்க. அது உண்மையான ஒரு தன்மை அல்ல, அது ஒரு போலியான ஒரு தன்மை. அப்படி சில பொருட்களை எல்லாம் வாங்கி நாம் ஏமாந்து விடுகிறோம்.
ஏமாற்றப்படுகிறோம். ஐயோ போய் இந்த விளம்பரத்தை பார்த்து வாங்கினோம், கடைசியில் அது என்னாச்சு, தரம் இல்லாம போச்சு ஐயா, வீணா நம்ம காசெல்லாம் வேணும். எப்பயுமே விளம்பரங்களை பார்த்து ரொம்ப வாங்குறது நல்லது இல்லை. ஒரு நாள் ஒரு சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு சேலை வாங்கினா 3 சேலை இலவசம்னு சொல்லி எதுல வருது, வாட்ஸ்அப்ல வருது. அந்த சேலையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்குது. அங்க வாட்ஸ்அப்ல எங்களை தொடர்பு கொள்ளுங்க, உங்க வீட்டுக்கு நான் என்ன செஞ்சிடறாங்க, அனுப்பி வச்சிடறோம். நான் அப்படியெல்லாம் போய் வாங்கினேன், அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கேன். அப்போ இன்றைக்கு காலக்கட்டத்தில் அப்படிதான் இருக்குது. விசுவாசிகள் கூட சில சமயங்களில் ரொம்ப நல்ல விசுவாசிகள் மாதிரி நினைச்சாங்க, தோற்றம் அளிக்கிறாங்க. உண்மையா இருக்கிறது இல்லை. போலியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய விசுவாசிகளையும் பார்த்துக்கிறோம். ஒண்ணு விசேஷம், பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகும்போது இப்படிலாம் ஏமாத்துறதுன்னா அனுபவத்துல பார்த்துருக்கோம். நல்லா கொண்டுருவாங்க, ஊழியக்காரங்களும் சேர்த்து செல்லாம நிறுத்துவாங்க. அதுல போய் தெரியும். உண்மையில உள்ளத்தை பார்க்க முடியாததுதான், ஆனா உள்ளதை உள்ளபடி சொல்லணும். நல்ல மாப்பிள்ளைன்றுவாங்க, கடைசியில பார்த்தா தான் தெரியும். அந்த அந்த ஊழியக்காரருக்கு தான் 2 திட்டு கிடைக்கும். இந்த ஆள் பேச்ச நம்பி நாங்க போனோம், என்ன ஆயிப்போச்சு, அது நல்ல மாப்பிள்ளையும் இல்லை, நல்ல பொண்ணும். இப்படியேதான் விசுவாச உலகத்திலேயே மக்களும் கூட போலியான நிலைமையில வாழ்கிறவர்கள் காணப்படுகிறார். அதுபோல எப்பாப்பிராத்தியத்து ஒரு போலியான அழகுள்ளவர். அவருடைய வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய அழகு நிறைந்ததாக இருந்தது. உலக பிரகாரமாக நமக்கு அழகு இருக்குதோ இல்லையோ, ஒருவேளை நம்முடைய நிறம் கருப்பா இருக்கலாம், நம்முடைய உடல் வாகு அவ்வளவு அழகு இல்லாம இருக்கலாம். ஆனா ஆவிக்குரியவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் ஒவ்வொருவரும் அழகுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் அப்படிதான் ஒரு பாட்டு பாடணும். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அழகை பற்றி சொல்லியது. விசுவாசனுடைய அழகை பற்றி ஒரு பாட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டு? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், ஈரனாய் நிற்கும் யார் இவர்கள், தேனை தலைவரம் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அழகாக இருக்க போகணும். இன்றைக்கு சரீர பிரகாரமாக நமக்கு அழகு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஆவிக்குரிய நிலைமையிலே அழகுள்ளவர்களாக அழகான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றியிருக்கிறார். அதனாலதான் அங்கே வித்தியாள் அந்த உன்னத பாடல்கள் சொல்லுகிறான், நான் கருப்பாய் இருந்தாலும் யாரா இருக்கிறேன், அழகாய் இருக்கிறேன் என்று அந்த மனவாட்டி தன்னை குறித்து பெருமையா சொல்றான். நாமும் கூட நினைக்கணும், நான் யாரு, நான் ஒரு அழகுள்ளவள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் நான் ஒரு அழகான ஆவிக்குரிய ஒரு மகனாக, ஒரு மகளாக மாற்றப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வோடும் சிந்தனையோடும் நாம் வாழ வேண்டும். அப்போ எப்பாப்பிராத்தியத்து என்று சொன்னால் அழகானது என்று, போலியான ஒரு அழகல்ல, உண்மையாகவே அழகுள்ளவராக, ஆவிக்குரிய அழகுள்ளவராக அவர் வாழ்ந்தார். அடுத்து அழகு என்ற ஒரு சொல்லுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா சுறுசுறுப்பு என்ற. சுறுசுறுப்பு, சோம்பேறியா இருக்கிற ஒருத்தரை பார்த்து ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ ரொம்ப பார்த்தா பார்த்தாலும் சோம்பேறி, அப்படி ஒரு சோம்பேறியா இருக்கிறவங்க பார்த்து யாரும் அழகா இருந்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சுறுசுறுப்பா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கிறாங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க, எவ்வளவு அழகா வேலை செய்யறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அழகு என்ற வார்த்தைக்கு சுறுசுறுப்பு என்று அர்த்தம் இருக்கிறது. சுறுசுறுப்புள்ளவர்களாக ஆண்டவர் எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள் அப்படின்னு நீதிமொழிகள்ல சொல்ற. எறும்பின் இடத்துல போய் எதை கத்துக்கிட்டு சொல்ற? சுறுசுறுப்பு. அது இருக்கிற ஜந்துக்களிலேயே சிறு எறும்பு சின்ன இல்லையா, எவ்வளவு சிறுதான், ஆனா எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கு.
நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ள சுறுசுறுப்பை போய் எறும்பினிடத்திலே கற்றுக்கொள் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி. ஆகவே சுறுசுறுப்புள்ளவர்களாக இயங்க வேண்டும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்திலே குணசாலியான ஒரு பெண்ணை பற்றி, அந்த பெண்ணினுடைய தன்மையை பற்றி எழுதி வச்சிருக்கிறார். அந்த குணசாலியான பெண்ணினுடைய ஒரு தன்மை எதுன்னா சுறுசுறுப்பா. அதிகாலையிலே இருட்டோடையே எழுந்து என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு நீங்க நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து கடைசி வரும் வீட்டுல போய் படி. இப்ப படிக்கிறதுக்கு சுறுசுறுப்பா செயல்படும் ஒரு விசுவாசி. எவ்வளவு சரீரத்துல கஷ்டங்களும் துன்பங்களும் நெருக்கடிகளும் இருந்தாலும் நாம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியவர்கள், சோம்பேறிகளாக செயல்பட வேண்டியவர்கள் அல்ல. சோம்பேறிகளை கர்த்தர் பயன்படுத்துகிறதும் இல்லை. எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த எலிசா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் 12 ஏர் மாடுகளை பூட்டி உழுதவர் என்று வேதம் சொல்லுது. ஒரு ஏர் மாட்டை உழுதுறதே பெரிய கஷ்டம். விவசாயம் பண்ற இவங்களுக்கு தெரியும். ஐயா அந்தோணிசாமி அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் விவசாயம் பண்றேன்னு சொன்னார். ஆனா இப்ப அந்த காலத்துல ஏர் மாடு இருந்தது, இப்ப ஏர் மாடுதான் இல்லை. இப்ப என்ன டிராக்டர் வந்துச்சு. ஏர் மாடுகளை வைத்து உழுதல். பிரியமானவர்களே, எலிசா எத்தனை ஏர் மாடுகளை வச்சு உழுதுட்டு 12 ஏர் மாடுகளை எவ்வளவு நல்லா அலைக்கணும், நல்லா நீட்டா வரணும். அதோட மாற்றம் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். இங்கே வந்து இதமான காற்று, இதமான இருக்கை, இதமான ஒரு சபைக்குள்ள பார்த்தோம்னா மத்தியான நேரம் அழைப்பு உங்களை குறிப்பிட்டு சொல்லல, மன்னிக்கவும். விட்டுறது பைபாஸ் உடனே என் குரல் மாறி என் குரல் காணப்படும். அதுதான் ஒரு வாழ்க்கை.
ஒன்னாவது 20 சொல்றாரு, என் சகோதரன் சந்தோஷமா குறிப்பிடுறாரு. சகோதரன் கொஞ்சம் உணர்வுமா படிக்கணும், நாம் அதை அறிய முடியும். எவ்வளவு உணர்வு பூர்வமான உள்ளத்திலிருந்து மட்டும் அல்ல, அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த உணர்வு இருதயத்தின் உண்மையே என் சகோதரன் உடன் பிறந்த என்ற நிலைமையில நமக்குள்ளே இருக்கக்கூடாது. சகோதரத்துவம் அது நம்மை எப்படியோ வாழ்ந்தோம், வந்தபடியினால ஒரு தெய்வீக தம்பி இப்பொழுதுதான் முடிந்து ஆனால் கிறிஸ்துவுக்குள் எனக்கு உங்களுடன் கிடைத்த இது எங்க வரைக்கும் ஒரு இங்க மறித்த பிற்பாடும் அன்றைக்கு இந்த மனைவி என்றோ பிள்ளை என்றோ இது நிச்சயமாக அவர் எவ்வளவு ஒரு சந்தோஷமா இந்த சகோதரனை அழைக்காமல் இந்த சகோதரி என் சகோதரன் நான் இப்படி ஒரு அன்பான ஒரு மத்தியிலே இருந்தால் அப்படி இல்லை சகோதரர்களை உண்மையான இல்லை என்பது வாழ்க்கையை சகோதரனே பவுல் சகோதரன் அழைக்கிறார் என்று அவர் அப்படியாக செய்யப்பட்டார். அந்த உண்மையான சகோதரத்துவம் அழகாது அழகா சகோதர அன்பிலே அவர் நிலைத்திருந்தார். சகோதர சிநேகத்திலே உண்மையாக இருந்தார். அவர் ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு வார்த்தை 2 சாமுவேல் 20 10 2 வசனங்களை வாசிப்போம். 2 சாமுவேல் 20 அதிகாரம்
9:10. இது யோவாபு படைத்தலைவர் அமாசாவை ஏன் குத்தினான் நமக்கு அங்கே தெளிவாக வாசிக்க முடியல. ஏதோ ஒரு காரணம் இருந்தது. ஆனால் அவன் கொலை செய்வதற்கு முன்பாக இவன் எப்படி கூப்பிட்டான்? அவன் எப்படி கூப்பிட்டுருப்பான்? அவன் சோமாக்கிறேன் பக்கத்துல வரும்போது இவன் செஞ்ச வைத்த பட்டய இன்னைக்கு இதுதான் நடந்தது. சொல்லிக்கொண்டு உண்மையான இல்லை. இது உண்மையான இது ஒரு போய், இது அழகான ஆனால் சிநேகமாக சொல்றாரு. 1:22 என்ன எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி என்ன பேச ஆட்கள் இருக்கு. எனங்களுக்கும் சொல்ற காரியம் என் மாயமற்றதாக இருக்கிறது. இன்றைக்கு கலப்பட நிறைந்த நம்முடைய அன்பும் அப்படிப்பட்ட ஒரு மாயமாக ஓடி இருக்கக்கூடாது. சொல்கிறேன், நிறைவு செய்ய வேண்டிய உடன் சேவகன் உடன் அசிஸ்டன்ட் எனக்கு என்ன செய்யணும், தேர்வு அவரு அங்கே ஊழியம் செய்து
செயல்பட்டார். ஆனா ஒரு காலத்திலே அந்த தன்னை ஆதரித்த, தன்னை ஊழியத்திலே அந்த ஊழியர்கிட்ட, மூத்த ஊழியர்கிட்ட சொல்லையே அவர் நான் அவரிடத்தில் சொன்னேன், இது தவறு தம்பி, அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி நான் பெருமைக்காக சொல்ல, என்னுடைய ஆவிக்குரிய என்று சொல்ல நீ வேணா இங்க காலெல்லாம் எடுத்துட்டாங்க, அதனால நீ இருந்து செய்ய. நான் சொன்ன இதே வார்த்தை தான், ஐயா நீங்க இருக்கிறவங்க எங்களுக்கு, நீங்க நீங்க இருக்கிறதையும் நீங்க உபயோகிக்க இதே வார்த்தையா இன்றைக்கு அந்த அங்கே ஒரு ஊழியர் இருக்கிறாரு, அவருக்கு உடனும் ஊழியராக செயல்படுவோம் மனநிலை உங்களுடைய செயல்படல ஊழியம் என்பது தனித்து செயல்படுவது இல்ல, அது கூட்டாக சேர்ந்து செயல்படும். அப்ப இப்படி விசுவாசிகளாக நீங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஊழியர் இணைந்து ஊழியர் உடன் அவர் இருந்தார் என்பது உடன் ஊழியர் இணைந்து செயல்படுவது அழகான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. உங்கள் உடன் சேரணும் உங்கள் ஸ்தானாபதி சபையில் இருந்த உங்கள் ஸ்தானாபதியாகிய ஒரு ஸ்தானாபதியினுடைய வேலை இந்திய நாட்டினுடைய ஸ்தானாபதியாக அம்பாசிடராக நம்ம இந்தியாவில் உள்ள பிரதிநிதியாக நாட்டினுடைய
முடியாது. அமெரிக்கா இந்தியாவிலிருந்து போயிருக்கிற அமெரிக்காவை என்ன செய்வார் நினைக்கிறீங்க? என்ன செய்யணும்? இந்திய காரியங்களை அங்க என்ன செய்யணும்? சொல்லணும். எல்லா துறையிலையும் உண்மையாக அந்த என்ன செய்யணும்? அந்த நாட்டின் நாட்டுக்கு விரோதமாக அங்கே அவர்களுக்கு ஒரு அனுசரணையாக இருந்தால் இந்தியாவை சாராபதி என்றால் நாம விசுவாசம் இல்லாத சபைக்குரிய சபையிலே இருக்கிறேன் என்றால் ஒவ்வொரு இந்த சபையினுடைய பிரதிநிதி ஸ்தானாபதி வேறவங்களுக்கும் அயல் நாடுகளுக்கும் போறீங்கன்னா அங்க உங்க அப்படிப்பட்ட நிலைமையா வாழுது. ஓ, எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? ஒரு வேலை சகோதரன் எங்க வந்திருக்கிறாரு? இப்ப வேலை நிமித்தமா மெம்பகோட்டைக்கு வந்திருக்கிறாரு. அவர் எப்படி நான் திருவனூர் சபையினுடைய சாதியாக உலக வேலை நிமித்தம் இங்க வந்து இருக்கிறேன். நான் ஆரம்பிக்கிறேன், அளவிட்டு அந்த சபையோடு ஐக்கியப்படுகிறேன். ஆனால் ஒருபோதும் இந்த சபையினுடைய நபருக்கு கடனம் விளைவிக்கிறதாக அவர் வாழக்கூடாது. தெரியுமா? இருக்கிறார். இப்போ உங்களை எல்லாம் விட்டு தெரிய வரும்போது என்ன நடக்கும்? இவர் அங்க வந்துட்டாருன்னா இவர் என்ன செய்வார்? எங்க சபையில ஒரு சகோதரன் இருக்கிறாரு வேலைக்காக, நீங்க அங்க என்ன செய்யுங்க, அவர் உங்க சபை நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க சபையிலிருந்து சென்னைக்கு வேலைக்கு போன பையன்கிட்ட பாடி சபைக்கு போகணும்னு சொல்லி பாடி சபையில அறிமுகப்படுத்தி நான் ஏன் சொல்றேன், இப்போ பாடி சபைக்கு போற குண்டாயிருக்கு பையன் வேற மாதிரி நாள்னா அல்லது ஒழுங்கா வர்றது இல்லை, ஒழுங்கா செயல்படுறது இல்லைன்னா உடனே அங்க உள்ள மூவர் யார்தான் கேட்பாரு, சொல்லுவாரு, நீங்க பையன் சொன்னீங்க, நான் வர்றதே இல்லை, ஒழுங்கா வருதே இல்லை, வந்தாலும் உடம்பே இல்லை, செல்ல நோண்டிட்டே இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கை சரி கிடையாது அப்படிங்கிற செய்தி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்படி இருக்க கூடாது. நாம் வாழ்ந்து விடக்கூடாது. இங்கே இருந்து எங்கே போனாலும் இந்த சபையினுடைய நற்பெயருக்கு கடனம் விளைவிக்கும் இந்த ஒரு காரியத்தையும் செய்து தீவிர சபைக்காரனா இப்படி இருக்கான் அப்படின்ற பேர் வரும். அதுதான் சானாபதிங்கிற வார்த்தைக்கு. இப்ப அவர் எங்க வந்திருக்கிறாரு? பிலிப்பிய சபையிலிருந்து வந்திருக்கிறாரு. உண்மையுள்ள ஒரு ஸ்தானாபதி, உண்மையான ஒரு பிரதிநிதி,
நம்முடைய சபையினுடைய உங்களுடைய சபையின் அந்த பெயரை, நற்பெயரை நல்ல புகழோடு கொள்ள வேண்டியதுதான் உண்மையான ஸ்தானாபதியினுடைய பிரியமானவர்களே. அதுதான் அழகான உண்மையான பிரதிநிதியாக செயல்பட்டார். எப்பா உள்ள ஸ்தானாபதி 25:13 இப்ப எல்லாம் நமக்கு இந்த மாநிலத்துல இந்த ஒரு கிளாஸ்ல கொடுத்தாங்க. அப்படித்தான் இருப்பான் என்று பண்ணுவான். நம்மை இந்த உலகத்தை ரட்சித்து காப்பாற்றி சரசபைக்கு சாதிகள் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஸ்தானாபதிகள், அவருடைய பிரதிநிதிகள். நாம் இயேசு கிறிஸ்துவின் பிரதியாக இருந்து கொண்டுதான் தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லுகிறது. மனம் திரும்புங்கள், சோதனை செய்கிறது யாரு? எஜமானாகிய அந்த எஜமானனுக்கு குடிசையை கொடுக்கிறவனாய் இருக்க ஒரு போலியான சாட்சி இருந்தார். எஜமான் எப்படி கோடை காலத்தில் அந்த நம்மை அவருடைய பணியை செய்யும்படியாக பணித்திருக்கிற நம்முடைய எஜமானுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ்வது ஒரு அழகான வாழ்க்கை. நாலாவதாக நிறைய சொல்றதுக்கு இருக்கு. இது 2-3 வாரமாக இதை நாம் பிரசங்கம் செய்ய. அடுத்து 4வது அவர் சொல்றாரு, என் குறைச்சலுக்கு உதவி செய்கிறவர், உதவி செய்கிறார் சொன்னால் பல தேவையோடு இருக்கிறார். ஆனால் அந்த குறைச்சலை உறுதி செய்தவராக, தேவைக்கு உதவி செய்தவராக ஊழியக்காரராக இருந்தார். இன்னைக்கு விசுவாசிகள் கலாத்தியர் 6:6 அங்கே ஒரு வசனத்தை பவுல் சொல்கிறார், நாம் ஒவ்வொருவரும் நமக்கு வசனத்தை கலாத்தியர் 6 உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு பகிர்ந்து கொடுத்த
உபதேசிக்கப்பட்டவன் நீங்க அது இருக்கலாம். ஊழியக்காரங்களாம் என்ன செய்ய உதவி செய்ய அவர் ஊழியக்காரர், அவரை கடவுள் ஆனால் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். விசுவாசிகளாக நம்முடைய நாம் உதவி செய்ய ஊழியரும் நம்மை வாழ்கிறார். பிள்ளை அவர்களுடைய விசுவாசிகள் அதை குறித்து வாசிக்கிறோம். லேவியர்கள் பணிக்கு மட்டுமே அவருடைய பங்கு. நிலபலன்கள் அவருக்கு பங்கு கிடைத்தது. அந்த நிலபலன்களை வேலை செய்து வந்து தாங்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்தது. இரண்டா இந்த லேவி கோத்தர் வேற ஒண்ணும் வேலைக்கு போக முடியாது. அவர்களுக்கு பங்கே ஆண்டவர். இன்றைக்கும் ஊழியர்களை குறித்த கரிசனை சபைகளின் ஊழியர் நலநிதி அசம்பிளி அந்தந்த சபைகள் அந்தந்த சபைகளில் ஊழியர்களை முறையில் போஷிக்க முடியவில்லை. விசுவாசிகளிடத்திலே கொஞ்சமாக வசூல் செய்து மொத்தமாக வேறு மாநிலங்களுக்கு போய் சிறிய அனுப்பி உதவி செய்கிறார். வேதம் சொல்வது என்ன? பகிர்ந்து இந்த பிரார்த்தித்து தேவ ஊழியக்காரனாகிய பவுல் பொருளாதார நெருக்கடியிலே இருக்க வேண்டும். உங்கள் எல்லாரும் மேலும் உள்ளவனாக தீர்த்துவான். இவர் சபை இழந்தவர் தான் உங்கள் எல்லாரும் மேலும் அதற்கு ஒரு எடுக்கணத்தை எழுதுகிறார். மிகவும்
வியாகுலப்படுகிறமாய் இருந்தான். இப்ப பவுலுக்கு உதவி செய்யும்படி ரோமாவுக்கு வந்தார். வழியிலே அவர் வந்தது இந்த பிரயாணத்தில் அவர் வியாதிப்பட்டார். வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக சொன்னால் அந்த மரண வாசலை கடினமான ஒரு வியாதி அவரை அந்த காலத்திலே விளையாட்டு வருகிறது என்று சொன்னால் சுலபமாக இருந்து இந்த உதவியை அதனால் இப்போ வியாதிப்பட்டதை கேள்விப்பட்டார். மிகவும் உணர்வுகளை இவன் மதித்தான். நான் சொல்றேன் அதை விட்டு எங்க ஸ்தல அவங்க யாரும் மனசு கஷ்டப்படுறாங்க. எதை காண்பிக்கிறது? அவன் தன் சகோதர உணர்வு அதுதான் அழகான ஒரு சகோதரன். அவர் துக்கத்தோடும் சில நேரங்களில் வந்து பகிர்ந்து கொள்கிறார். அதை நானும் அதே மனநிலையிலே அதே நான் வேண்டிய அப்படின்னு சொல்லி ஒரு நிர்விசாரமாக நினைப்பதால் அது சரியான உங்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு உங்களோடு சேர்ந்து உண்மையான அவங்க எவ்வளவு மன கஷ்டத்தோடு வந்து சொல்றாங்க, பகிர்ந்து கொள்றாங்க. அதே மன கஷ்ட அதே நிலையிலே நானும் கூட நாம் அவங்களுடைய அப்படிப்பட்ட ஒரு மனதை உடையவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதர் மரியாள் மாத்தாள் அவர்களுடைய சகோதரர். அவர் வியாதிப்பட்டு இவருடைய எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு தெரியுமா உங்களுக்கு? சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம வயசு வரும்போது நம்ம சொல்லி முதல் வசனம் என்னதுதான் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். இந்த வார்த்தையை தான் முதல்ல சொல்லிக் கொடுப்போம். பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இயேசுவானவர் ஏன் கண்ணீர் விட கடவுளா எழுப்புகிறார். எனக்கு அந்த பொருள் இருந்ததுன்னா அழுமா அழுதுப்போமா? நமக்கு செத்து போற உயிரோட ஒரு சக்தியை கொடுத்தாங்க. நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு
எங்களுடைய உணர்வு இருக்கும். பவர் இருக்கு. உயிர்களும் அது காரணம் அவர் அது உணர்வோடு கடந்து அவர்களுடைய ஊழியர்களும் மூப்பர்களும் இன்றைக்கு நிறைய அப்படி இருக்க கூடாது. நாம் பிறர் எப்படி எண்ணாமல் கிறிஸ்துவின் அவர் சொல்லி அவருக்கு உதவி செய்யும்படியாக கொஞ்சம் காணிக்கப்பட எல்லாம் இருந்தாங்களோ சுமார் 100 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 பேரும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இவர் கையில கொடுத்து அப்படின்னு அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி எல்லாம் கழிச்சு போயிட்டான். இன்னைக்கு வழிப்பறி சில இடங்கள்ல நடக்குது. இவ்வளவு போலீஸ் பண்றவங்க இருக்காங்க. தப்பணும்னா ஒரு பாதை இருக்குது. அந்த பாதைக்கு ஏன் அப்படி சொல்றீங்க? நல்ல வழி, நல்ல பாதை, பெரிய பாதை. ஏன் அப்படி சொல்றீங்க? வழித்தர்கள் இருக்கிறார். இப்பவே அப்படி இருக்கிறாங்க. ஒன்றும் எப்படி இருந்திருக்கோம்? நடந்துதான் வழியில பரிசு பெறுவாங்க. உயிர் போறாது போயிடும். ஆட்சி இப்ப நல்ல அடையப்பட்டிருப்பார் இல்லையா? நல்ல சமாளிகள் போனதுனால உயிர் நம்முடைய 11 மணி எல்லாரும் எச்சரிக்கிறார்கள். இந்த ஆபத்தான பயணம் அவர்களுடைய செயலுக்கு ஏதாவது ஊர் விளைவிக்கக்கூடிய மக்கள் பிரியமானவர்களே, எப்படி இருந்து என்பது எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாடம் முன் மாதிரி போல நம்முடைய அருமையாக
ஆண்டவர் எனக்கும் நம்புவதற்கும் ஒப்புவித்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏழாவதாக கடைசியாக 4:18 வாசிக்கிறோம். வாசிகள் அதை பெற்றுக் நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த கடிதத்தை, இந்த நிருபத்தை எழுதி இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? எவ்வளவு கொடுத்து அனுப்பினார்களோ சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நமக்கு அவசியம். சில பொறுப்புள்ளவர்களிடத்திலே ஒரு பெரிய மூப்பொருட்கள் இருந்த அவர்தான் எல்லாத்தையும் வாங்குவாரு. பொருட்கள் அரிசி, பருப்பு, காய்கறி 3 நாள் உணவுகளையும் மக்கள் பணம் சொந்த பணமாக இருந்தா அதுல கூட எப்படி இருக்கும்? உண்மையா என் இஷ்டத்துக்கு நான் செலவு பண்ணேன். எப்பொழுது மனைவி சமாத்தியம் தான். மனைவி ஒரு வேலை செய்து போற சமாத்தியம் பணத்திலே உண்மையாயிருக்க வேண்டும் என்பதை அவங்க எவ்வளவு கொடுத்து அனுப்பினாங்களோ தெரியாது. எவ்வளவு இவர் கொண்டு கொடுக்கறது நான் எடுத்து பயன்படுத்த கூடாது. அது கர்த்தருடைய கொடுத்த பணம். நமக்கு கிடைக்குமா பார்த்து வாங்க ஒரு பொருளை வாங்க உடனே ஒரு சேர் வாங்கணுமா? ஒரு சேர் என்ன விலை? 1000 ரூபாய். 1000 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கிட்டு 1000 ரூபாய் கணக்கு மன்னிக்கும்
தொடர்புல நான் குறித்து வைத்திருக்கிறேன். விசுவாசிகள் செய்யலாம். சில சமயங்கள்ல பண்றது இல்ல, சேர்த்து வச்சு அது வேற விஷயம். அப்படியெல்லாம் சம்பாத்தியம் பண்றாங்க. பணம் விஷயத்தில் நமக்கு அவங்க கையில் இருக்கும். நான் சபையிலே நான் வழியாக அப்ப தேவ ஊழியர் எங்கும் அந்த தேவ ஊழியர் அந்த காணிக்கை பணத்துல எதையும் நான் எடுப்பேன். வேண்டுமானால் கணக்கெடுக்கும். வாழ்ந்து அவர் சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து சாட்சியை தான் இங்கே நமக்கு ஒரு பாடமா நாம் எழுவோம். அந்த ஒரு நீர் பயன்படுத்தும் ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். தேவனுடைய நாமம் நேசிப்பதில்லை. அவருடைய நிறைய காரியங்கள் நம்ம சொல்லப்பட்டதை பார்க்கணும். சின்ன சின்ன விஷயத்துல கூட நாம் உண்மையோடு இருக்க வேண்டும். சோறு சொல்லும்போது ஒண்ணும் சொல்லல. கர்த்தர் உங்களை எப்படி ஆவியானவர் பயன்படுத்தாரோ அப்படியாய் செய்தி நான் ஒண்ணும் சொல்லலப்பா. இந்த சபையும் சபை குறித்ததான செய்தி தான் அவர் கொண்டு வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒன்று நான் நினைவுகிறேன், யாரை கூட்டாலும் நான் ஒரு தலைப்பை கொடுக்கிறது எனக்கு பழக்கம் இல்லை. ஆவியானவர் எங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும்.
அவர் கொண்டு வர செய்தியை நாங்கள் அப்படியே தலை சாய்த்து கேட்டுக்கொள்வதற்கு நாங்கள் அவருடைய அடிமைகள் என்று சொல்லி இப்படித்தான் நாம் தேவ வசனத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால சகோதரன் கூட இதெல்லாம் தியானித்து ஆவியானவர் இந்த சபைக்கு, இந்த விசுவாசிகளுக்கு அல்லது இந்த ஊழியனுக்கு, இங்க இருக்க மூப்பர்களுக்கு என்னதான் செய்தி போக வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்து தேவ சமூகத்துல இருந்து கொண்டு வந்து இன்னும் நிறைய இருக்கு. முடிக்கிற 2ஆம் அதிகாரத்தோட நிற்கிறோம். ஒருவேளை அவருக்கு வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் நிறைய எடுத்துருப்பாங்க. நானும் கேட்க வேண்டியதாக இருந்தது. அதனால கூட இந்த சொற்ப கால நேரத்துல நமக்கு நிறைய நேரத்தை அவருக்கு கொடுக்க முடியல. இது ஒரு ஸ்தோத்திர கூட்டம், சபையுடைய கூட்டத்தின் முகாந்திரமாக எல்லாரும் அதை குறித்ததான சாட்சிகளை சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையில நம்ம நேரங்களை அவருக்கு கொடுத்தோம். அது இருந்தாலும் கூட கர்த்தர் அவரை கொண்டு வந்து என்ன நமக்கு கொடுக்க வேண்டுமோ சொல்ல வேண்டுமோ அதை செய்து முடித்தார் என்றுதான் நான் அப்படின்னாலே இந்த தருணத்திலே இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஜெபித்து நிறைவு செய்யலாம், நமக்கு நேரமாகிவிட்டது. அதற்கு பிற்பாடு நமக்கு இந்த டீ பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நாளை ஊழியத்துக்காக ஆயத்தப்பட வேண்டும். இந்த செய்திக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க இங்க சொல்றதுக்கு. அவங்களுக்கு நம்ம கொடுக்காம போயிட்டா ஒரு நிறைவா தெரியாது. அது கூட ஒரு 15 நிமிஷம் நம்ம சேர்த்து விடலாம். சரியா? ஓகே தானே? அதனால நீங்க முன்னாடி சுருக்கமா சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நம்ம இந்த வசனம் எல்லாம் கேட்டிருக்கு, இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கு. ஒருவேளை இன்னும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இந்த வார்த்தைகள்னால் ஆளப்பட்டு பலப்படுத்தப்பட்டிருப்பீங்க. நல்ல அது கர்த்தர் உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. முதல்ல செய்திக்காக நம்ம ஜெபித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நல்ல பிதாவை ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு கொண்டு வந்த நல்ல சத்தியங்களுக்காக பிலிப்பியர் நிறுவனத்துல அவரடியில் அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது, கட்டுகளில் இருக்கும்போது, பல துன்பங்களில் இருந்து சபையை குறித்தும் பிலிப்பிய விசுவாசிகளை குறித்தும் எந்த அளவுக்காக அவர் மாறப்பட்டு ஆண்டவரே சந்நிதியில இருந்து அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அவர் ஆண்டவரை இடத்துல போராடி ஜெபிக்கும். மாத்திரமல்ல, இந்த நிருபத்தை எழுதி நல்ல அறிவுரைகளை, ஆலோசனைகளை, எச்சரிப்புகளை எழுதி எப்பாப்ரா தீர்த்து இடத்துல கொடுத்து அதை அனுப்புகிறதை நாங்கள் பகுதியில் வாசிக்கிறோம். சுவாமி, என்ன ஒரு அருமையான புத்தகம் இது. எங்களை இன்னும் இதை படிக்க வேண்டும், இதில் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தூண்டுதல் எங்களுக்கு வந்திருக்கிறது. சித்தமானால் என்ற சத்தியங்களை இன்னும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து படித்து நாங்கள் குணசாலி உள்ள ஒரு விசுவாசிகளாக, அன்றைக்கு பெரையா பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள் அங்கே வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்கள் குணசாலிகளாக மாறினார்கள் பார்த்தோம். அப்படி போல நாங்களும் ஒரு ஆண்டவர் நல்ல குணசாலிகளாக இருக்கக்கூடிய விசுவாசிகளை மாற வேண்டும். கொடுத்த ஆலோசனைகள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று விசுவாசித்து ஆண்டவரை ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் நீர் இடைப்பட்டிருக்கிறீர். அதற்காக ஊழியர்கள் கொண்டு தூர இடத்திலிருந்து எங்களோடு தங்கி ஆண்டவரே ஒரு எளிமையான நிலைமையில எங்கள் எல்லா நிலைமையிலும் எங்களை நேசித்து அன்பு காண்பித்து ஆண்டவரே தேவ வார்த்தையை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததுக்காக தொடர்ந்து அவரை வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாய் எடுத்து பயன்படுத்த முடியாது. இந்த நேரத்துல சாட்சி சொல்லிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் நேரத்தோடு நான் இந்த குழுவை முடித்து அடுத்த மாலையில் நடத்த போக வேண்டும். கர்த்தரின்